சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு உங்களின் வெட்கமில்லாத அரசு செந்தில் பாலாஜியை மீண்டும் அவர் முன்னர் வகித்த அதே அமைச்சர் பொறுப்பை வழங்கியது. உச்சநீதிமன்றத்தின் கடும் விமர்சனத்தை தொடர்ந்துதான் அந்த அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. தொடர்ந்து வரும் விசாரணையில் உங்கள் அரசின் தாமதப்படுத்தும் முயற்சிகள் குறித்து உச்சநீதிமன்றம் சமீபத்தில் கூறியதை நாங்கள் மீண்டும் சொல்ல வேண்டுமா? இந்தியா கூட்டணியின் இன்னொரு ஊழல் வீரர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தும் பல மாதங்களாக முதல்வர் பதவியை பிடித்துக் கொண்டிருந்தார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 8ஐ உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தபோது அப்போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தண்டனை பெறவுள்ள தங்கள் எம்எல்ஏக்களை பாதுகாக்க அவசரத்தில் ஒரு ஆணையை கொண்டு வந்தது. இன்று கூட்டணியின் பெயர் மாறிவிட்டது. ஆனால் அதன் குறிக்கோள் அப்படியே உள்ளது. 130வது அரசியலமைப்பு திருத்தத்தை நீங்கள் எதிர்ப்பது எங்களுக்கு எந்த ஆச்சரியமும் ஏற்படுத்தவில்லை. ஊழல் தான் உங்கள் கூட்டணியால் உண்மையில் பின்பற்றப்படும் ஒரு அரசியல் அமைப்பு என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.